ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சாரீ, அவங்க ஓல்டு சாரீ வச்சு தான் வந்து ஒரு ஃப்ராக்கு வந்து தைக்க போகிறோம். அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 சைஸு. 38 வந்து செஸ்ட்டு, ப்ரெஸ்ட்டு வந்து 39. 1 இன்ச்சு தான் வந்து வித்தியாசம் வருது. அதனால் நம்ம அந்த 38 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1 மீட்டர் அளவில் சன் கிரேப் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி இந்த 1 மீட்ரு வந்து நம்மளுக்கு வந்து பாடிக்கு சூட் ஆகிடும். இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த் மார்க் பண்ணிக்கிறோம். இது 1/2 இன்ச்சு தையல் போது. இது வந்து நம்ம வேஸ்ட்டு எப்படின்னாக்கா இது செல் வெஜ்ஜஸ்ஸு. இதை கட் பண்ணிடலாம். இப்போ இவங்க ஹைட் வந்து 15 எடுத்திருக்கேன். இது வந்து பாடி அளவு, பாடி உயரம் வந்து 15, கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு. அப்போது மொத்தமாக 16 வந்து எடுத்துருக்குறேன் ஹைட்டு. இப்போ அந்த லைன் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்படி மார்க் பண்ணிட்டோம். இவங்களோட அளவு வந்து ஷோல்டர் அளவு வந்து 15.5. அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 7.5 வரும். 7.5 ப்ளஸ் 7.75 வரும். இந்த 7.75 நம்ம வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறதுன்றது தான் பாயிண்ட்டு. இது பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து 15.5க்கு நான் 7.75 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1.25 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஃபுல் ஷோல்டரு. அதுலேருந்து 1.25 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுறேன். இது எப்படி மைனஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஷோல்டர் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்ட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறத விட அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து நான் இவ்வளோ தான் வந்து எனக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷோல்டரை வந்து மார்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் ஒரு 3.5 இன்ச்சு பிளான் பண்ணுறேன், இல்லை 3 இன்ச்சு பிளான் பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு லைனு. இப்போ இங்கே 3 இன்ச்சு, இங்கே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு லைனு. அப்போ மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 6.25 நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வருது. இந்த நெக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2.25 வந்து வச்சுக்கிட்டாலும் போதும். ஒரு கோடு 2.25 ஒரு கோடு வருது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பானைக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து கேன்வாஸில் கட் பண்ணும்போது அந்த பானைக்கு வந்து பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லென்த் வந்து ஒரு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஹார்ம் ஹோல் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னாக்கா 6 இன்ச்சு ஹார்ம் ஹோலும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அவங்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். சக்தி நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும்.
ஏன்னு கேட்டால் மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம தைக்கிறத விட அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து தைக்கும்போது ரொம்பவும் வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து வந்துடும். அளவு விட நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வந்து இதோட ஃப்ராக் ஃபுல் லென்த் வந்து நான் வந்து 47 வைக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அதில் பாடிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 15 inches வந்து நம்மளுக்கு வந்து பாடிக்கு, மீதி ரிமைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்துக்கு வந்து வச்சுக்கலான் இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 39 வந்து நம்மளுக்கு 39 வந்து இவங்களுக்கு பாடியோட செஸ்ட் ரவுண்டு 39. இப்போ 39 எப்படி டிவைட் பண்ணலான்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த கால்குலேட்டர் வச்சுக்கிட்டேன். இப்போ 39 டிவைடட் 4 இஸ் ஈக்குவல் டு, அப்போது எவ்வளோ வந்துச்சுனாக்கா 9.75 வந்துச்சு. இப்போ 9.75 வருது. கூட நம்ம வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்றது தான் கேல்குலேஷனு. இது வந்து நம்மளுக்கு இப்படி வந்ததுனால நம்ம வந்து அப்படியே வந்து +1 inch இஸ் ஈக்குவல் டு 10.75 வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 10.75 இங்கே மார்க் பண்ணணும். எங்கன்னா செஸ்ட் லைனில் இதுதான் இந்த 10.75. கரெக்டாக இங்கே மெஷர் பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது சீம் அலவன்ஸு 1.5. சரிங்களா? இது வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஹிப் ரவுண்டு அவங்களுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஹிப் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குன்னாக்கா 36. ஹிப் ரவுண்டு எவ்வளோ 36 இருக்குது. அப்போ அந்த 36 டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிப் ரவுண்டு வந்து அப்படியே இருக்கிறத வந்து நம்ம அப்படியே போடுவோம். பட் இது ஃப்ராக்ன்றதுனால நம்ம கூடுதலாக தான் வந்து நம்ம வந்து வச்சு வந்து இதுக்கு போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா 2 inch ஆட் பண்ணிக்கணும். இப்போ 36 இருக்குது. 36 கூட +2 ஓகே இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துச்சு 38 வந்துச்சு. 38 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 38 டிவைடட் 4 இஸ் ஈக்குவல் டு 9.5. ஓகேங்களா? இந்த 9.5 தான் நீங்கள் வந்து ஹிப் ரவுண்டுக்கு போடணும். ஏன் வந்து நம்ம 9.5 வந்து ஹிப் ரவுண்டுக்கு வருதுன்னாக்கா, நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம கூடுதலாக வந்து இங்கே இருக்கிறத 1 inch சேர்த்து போட்டுக்கலாமான்ட்டெல்லாம் நினைக்காதீங்க. இது வந்து இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா? நீங்கள் 3 inch கூட சேர்த்துக்கலாம். அப்போ 9.75 கூட வரும். நீங்கள் உங்களோட மார்க்கிங் வந்து போடும் போதே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம டாட் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 1 inch வந்து டாட்டுக்கு விட்டுக்கலாம். 9.75 கூட டாட் வந்து 1 inch வந்து டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களோட அபெக்ஸ் பாயிண்ட் வந்து எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து டாட் பிடிப்பேன். அப்போது இங்கே ஒரு 1 inch நம்ம எக்ஸஸாக வச்சுக்கிட்டு அது பிறகு வந்து சீம் அலவன்ஸு ஒரு 1.5 inch மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கிற அளவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், இப்போது இதுக்கும் தான் மார்க் பண்ண போகிறோம். இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே அதுக்கடுத்து இந்த ஆர்ம் எவ்வளோ இருக்குது, நீட்டு 3, நம்ம இது எவ்வளோ இருக்கோ அதில் பாதி 3 மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி இங்கேயும் வந்து 3 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு 1 inch இருந்தால் போதும். இது அப்படியே ரவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்கேல் இல்லைன்னாலும் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கிளியராக வந்து கிடச்சிடும். இப்போ ஹார்ம் ரவுண்டு வந்து உங்களுக்கு 18 பாதி 9 வரணும். 9 வருதான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஒரு கோடு மட்டும் இந்த லைனை ஏற்றிக்கலாம்.
ஏற்றிக்கிட்டு அதே மாதிரி தான் இங்கே வந்து 5.25 வந்தப்போ 2.25 இங்கே மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் 2.25 மார்க் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டில் நம்ம வந்து சும்மா ஒரு 2 லைன் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் ஏற்றிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் அளந்து பாருங்கள். மேலேருந்து கரெக்டாக 9 வந்து கிடச்சிச்சு. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஹார்ம் ஃபிட்டை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கட்டிங் போடணும். இந்த ஷோல்டர் வந்து எப்படி சொல்லியிருக்கேன், இந்த ஷோல்டர் தான் பெரிய நிறைய பேருக்கு எவ்வளோ ஷோல்டர் வைக்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ டீப் வைக்கிறீங்களோ அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இன்ட்டு 0.25 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூவேஷன் கிடைக்குதோ அந்த வேல்யூவேஷனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து உங்களுக்கு 15 இருக்குன்னாக்கா 15ல் பாதி 7.5. அந்த 7.5 கூட இந்த 1.75 வந்து நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவேஷன் தான் இந்த ஷோல்டர் போடணும். இதுதான் வந்து ஷோல்டர் மைனஸ் சார்ட்டுன்ட்டு வருது, என்னென்னோ வருது. பட் இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சுட்டு போகணும். அது 10ஆக இருக்கட்டும், 9ஆக இருக்கட்டும், எவ்வளோ நேரம் இருக்கட்டும். நெக்கு வந்து -1 இன்ட்டு 0.25 இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? இதுக்கு நான் தனியாகவே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். இது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கன்றது இருக்காது. கரெக்டாக வந்து இந்த சுருக்கம் வந்து இல்லாமல் உங்களுக்கு இந்த அளவு வந்து கிராஸ் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இதை கட்டிங் போட்டுடலாம். இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம சிசர் கட் கொடுத்துடலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட் பேக் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து டாட் கொடுக்கலாம், பேக்குக்கும் டாட் கொடுக்கலாம். நம்ம ஈவந்தோ வந்து 2 பக்கமும் வந்து இந்த 1 இன்ச் வந்து கூட்டியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். நம்ம வந்து இந்த பேக்கை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்ம் ஹோலுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் ஏதாச்சும் சொல்லியிருப்போம், அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து சொல்கிறது பாருங்கள். இப்போ இங்கே ஷோல்ட்ரு போட்டிருக்கோம்ல, இந்த ஷோல்டரை மைனஸ் பண்ணுங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி. சரிங்களா? அதுக்கு அடுத்து இன்னொரு 1/2 இன்ச் வந்து கோடு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸ் இப்படி ஃப்ரண்ட் போர்ஷன்ன்றதுக்காக. அதுக்கு அடுத்து இதுக்கு ஹார்ம் ரவுண்டு ஒரு 1/4 இன்ச் ரவுண்டில் இப்படியே சர்க்கிள் பண்ணிக்க. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து இந்த அளந்துக்கணும். அதே 9 தான் வரணும். வந்துடுச்சிங்களா? அப்போது மேலேருந்து எடுத்தால் 9 வரும். இந்த கீழே இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு 9 தான் வரணும். அப்போ தான் வந்து 2 பக்கமும் ஆர்ம் ஹோல் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ அது எப்படின்றத கட் பண்ணுறது பாருங்க. ஃபுல்லாக இந்த கிராஸ் பீஸை எடுத்துட்டேன். இதை ரவுண்ட் பண்ணி வெட்டணும். இப்படி வெட்டினீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக 9.5 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து சின்னதாக ஒரு சிசர் கட் போட்டுருங்க. இது ஃப்ரண்ட்டுன்றது உங்களுக்கு மாறாத தெரியும். சரிங்களா?
இது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குமே எவ்வளோ வித்தியாசங்கள் வந்து இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டிங் போட்டிங்கன்னா தான் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஃப்ராக்காக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து வரும். இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். இது வந்து முடிச்சாச்சு. இப்போ இதில் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் தான் பண்ணுறோம். அது வந்து நல்ல ஒரு ஃப்ரில்லை வச்சு பஃப், இப்போ ஹை பஃப் வருது இல்லையா, அதை வச்சு தான் இப்போ கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டு அது பிறகு நம்ம அயன் பண்ணிக்கலாம். எந்த கிளாத்தாக இருந்தாலும் நல்லா அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க்கிங் போடுங்க, கட்டிங் போடுங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்ஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்கிறதுக்கு லைன் பண்ணிடுறேன். இதை வந்து கட் பண்ணிடுறேன். இது எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு நம்ம அடித்து தான் திருப்பிக்க போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு லைன் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10.5 இன்ச்சில் நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ 10.5ன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணியாச்சு. இதில் மெயின் வந்து கேப் ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கேப் ஹைட்டு எப்படி அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கேப் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, கேப் ஹைட்டுன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்லீவ் வெட்டும் போது இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கேப் ஹைட்டு. இந்த கேப் ஹைட்டு வந்து எப்படின்னாக்கா 39 டிவைடட் 10 ஓகேங்களா, = 3.9 வருது. இதுதான் கேப் ஹைட்டு கண்டுபிடிக்கிறது. அப்போது மேலேருந்து 3.9 வந்து இங்கே தான் போடும். 4க்கும் ஒரு லைன் கம்மியாக வந்து மார்க் பண்ணிங்கன்னா அந்த 3 பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படி லைன் பண்ணிவிட்டு இவங்களோட ரவுண்டு வந்து 5.25, 12க்கு 1/4 இன்ச்சு கம்மியாக அளவு. அப்போ நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுலேருந்து 1.5 இன்ச்சு தையல் கோடு. இப்போது அவங்களோட ஆம் ரவுண்டு 18ன்னா இங்கே எவ்வளோ வரணும், 9 வரணும் இல்லையா. அந்த 9 மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படி வந்து ஷேப்பை கொண்டு போகும். அவ்வளோதான். இதுக்கும் மிடில் மார்க் பண்ணுங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச் இருக்கட்டும். உள் ஷேப்பை, உள் ஆழம் சொல்லுவோம். இது இங்கேருந்து 2 இன்ச்சிலேயே முடிஞ்சிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்லீவோட நம்ம வந்து வரையறதுக்கான மெஷர்மெண்ட். இந்த வரைகிறது கூட வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரைஞ்சி பாருங்கள் ஒரு வாட்டிக்கா. இப்போ நிறைய ஆர்ம் ஸ்கேல் அது இதுன்னு வந்துடுச்சு. 2வது வந்து இதுக்கே ஒரு ஸ்கேல் வந்திருக்கு. நானும் வந்து வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஒரு வாட்டிக்கு அதை நான் மார்க் பண்ணுறது டஃப்பாக இருக்குது, எனக்கு டஃப்பாக இருக்குது. பட் அது ஈஸியாக இருந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இருந்தாலும் ப்ராப்பர் வந்து இதுதான். அப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கூட வீடியோ பண்ணி தரேன். இங்கே சின்னதாக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம்.
இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துட்டோம். இப்போது இதுவும் வந்து கரெக்டாக வச்சுட்டு இங்கே தான் வந்து அந்த 9 கரெக்டாக நம்மளுக்கு தையல் லைன் இதையும் வந்து சிசர் பண்ணிடலாம். இது 2ஆக பிரிச்சுட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு உள்ளாழம் ஒரு சைடு தான். ஒரு சைடு வந்து எதுவுமே பண்ணாதீங்க, இந்த ஒரு சைடு மட்டும்தான் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு ஆர்ச் பண்ணுங்க. இப்போ ஸ்லீவ் வந்து முடிச்சாச்சு. இப்போ பாட்டத்துக்கான அளவும் ஸ்லீவும் வந்து நம்ம வந்து தைச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டமுக்கு வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம், இதை ஃப்ரண்ட்டில் வச்சு எப்படி வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணலான்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.